நண்பர்களே, இந்தியாவினுடைய பாரம்பரிய வரலாறு தொழிற்சங்க வரலாறு. இந்தியாவிலேயே முதலாக மேதின கொடியை ஏற்றி ஆசியா கண்டத்தையே திரும்பி பார்க்க வைத்தது நம்முடைய தமிழகம். 1923 இந்தியாவுக்கு தொழிலாளர் சட்டம் உருவாக்கப்பட்டது ஆங்கில அரசால். ஆனால் ஆங்கில அரசு அந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு முன்னால் 1908 தூத்துக்குடியில் கோரல் மில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி அவர்களுக்கு 8 மணி நேர வேலையும் சம்பள உயர்வும் விடுமுறையையும் பெற்றுத்தந்த பெருமை நம்முடைய தியாகி வ.உ. சிதம்பரனாருக்கு உண்டு. இன்று உலகமே திரும்பி பார்க்கின்ற முதல் தொழிற்சங்க தலைவரை உருவாக்கிய நாடு தமிழ்நாடு. ஆனால் அப்படியெல்லாம் போராடி பெற்ற உரிமை இன்று 4 சட்ட தொகுப்பு என்கின்ற பெயரிலே மத்திய அரசு தொழிலாளர்களுக்கு விரோதமாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்ட தொகுப்பை எதிர்த்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பொன்குமார் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர் மத்திய சங்கமும் தொழிற்சங்க கூட்டமைப்பும் விவசாய தொழிலாளர் கட்சியும் நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று முன்தினம் திருச்சியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக ஒரு சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை தலைவர் தலைமையிலே நடத்தியிருக்கிறோம். நாளையும் அதுபோன்று சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தமிழகம் முழுவதும் எங்களுடைய கூட்டமைப்பும் எங்களுடைய தொழிற்சங்கங்களும் விவசாய தொழிலாளர் கட்சியும் இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தொடர்ந்து போராடும். தொகுப்பு சட்டம்னா இப்போ ஏற்கனவே இந்த ஒரே மொழிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்கல்ல, அதில் நமக்கு என்ன பாதிப்பு வரும்? நம்ம மொழி காணாமல் போயிடும். அதே மாதிரி இன்றைக்கி போராடி பெற்ற உரிமை இன்றைக்கி குறிப்பாக நலவாரியத்தில் 7000 கோடி ரூபாய் தனி நிதி இருக்குது. இது எல்லாமே நம்முடைய நிறுவனங்கள். நம்ம இன்றைக்கி வீடு கட்டினா கூட அதில் 1% லெவி வசூல் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் 7000 கோடி. இன்றைக்கி ஒரே தொகுப்பு சட்டம் மத்திய அரசுக்கு போயிடுச்சுன்னா இது எல்லாமே மத்திய அரசு கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்போ மத்திய அரசு கண்ட்ரோலுக்கு போயினா இந்த 7000 கோடி நிதி நமக்கு வருமானு தெரியாது. இது எங்கேயோ பஞ்சாபுக்கும் குஜராத்துக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில், ஏன்னா நம்ம இந்த உரிமையை கொண்டு வந்தவங்க, நம்ம இந்த உரிமையை 82 போராடி 96 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தனி சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற மாநிலங்களுக்கு பூரா தெரியும். ஆனால் அந்த கொண்டு வந்ததற்கு முதலாக உருவாக்கிய பெருமை தமிழகத்துக்கு உண்டு. அதனால் இதை எதிர்க்கக்கூடிய உரிமையும் நமக்கு தான் அதிகமாக இருக்குது. வரவே வராது, வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி தொழிற்சங்க உரிமைங்கிறது இன்னைக்கு ஒரு தலைவர், 2 துணைத் தலைவர், ஒரு செயலாளர், 2 துணைச் செயலாளர், ஒரு பொருளாளர், 7 பேர் சேர்ந்தால் ஒரு மில்லுலையோ எந்த ஒரு அமைப்புலையோ சங்கம் தொடங்கலாம்னு உரிமை இருக்குது. அதெல்லாம் நம்ம போராடி பெற்ற உரிமை. ஆனால் இன்றைக்கி இந்த புதிய தொகுப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃபேக்ட்ரியில் 100 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 51 பேர் அவங்க பக்கம் இருந்தால் மட்டும்தான் சங்கமாகவே அங்கீகரிக்க முடியுங்கிறாங்க. எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? அப்போ தொழிற்சங்கம் பதியக்கூடிய உரிமையே இந்த 4 தொகுப்பு சட்டம் என்பது பறிக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது. ஆக தொழிற்சங்கம் பதிவு உரிமை பறிபோகுது. தொழிற்சங்கத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய 8 மணி நேர வேலை பறிபோகுது. இப்போ பெண்களுக்கு கலாச்சார அடிப்படையில் நம்மெல்லாம் இரவு நேரம் பெண்களை 6 மணிக்கு மேலே காவல் நிலையத்தில் கூட வச்சுக்கிறது இல்லைன்னு சட்டம் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ இந்த புதிய தொகுப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பெண்களும் இரவு நேர பணியில் பணி செய்வதற்கு கட்டாயமாக்கப்படுவார்னு சொல்லுது. அப்போ இதையெல்லாம் எதிர்க்காமல் இருந்தால் நம்மளாம் ஒரு தொழிற்சங்கவாதியே இல்லை. அந்த அடிப்படையில் தலைவர் பொன்குமார் தலைமையில் தொடர்ந்து பல மாவட்டங்களில் இந்த எதிர்ப்பு குரலை கூட்டமைப்பு சார்பாகவும் விவசாய தொழிலாளர் கட்சியின் சார்பாகவும் நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை எதிர்த்து. என் பேர் கவிஞர் குரு நாகலிங்கம், கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர்.